ஆண்டவரும் இரட்சகருமாயிருக்கிற இயேசுவின் நாமத்தினாலே அன்பின் வாழ்த்துக்கள். தேவன் தாமே உங்களையும் உங்கள் குடும்பங்களையும் நீங்கள் செய்கிற வியாபாரம், தொழில் மற்றும் எல்லா காரியங்களிலும் கர்த்தருடைய கிருபை உள்ள கரம், அவர் நன்மைக்கு ஏதுவான கரம் இருந்து உங்களை ஆசீர்வதிக்கும். நீங்கள் ஆசீர்வாதமாய் இருப்பீர்கள். கர்த்தர் நல்லவர். ஆமேன். பிரியமானவர்களே, இந்த நாளில் இயேசு உன் வாழ்வில் அற்புதம் செய்வார் என்ற தலைப்பில் உங்கள் மத்தியில் ஒரு சில காரியங்களை நான் சொல்ல வாஞ்சிக்கிறேன். யோவான் சுவிசேஷம் 2ஆம் அதிகாரத்தில் 11ஆம் வசனத்தை பார்க்கும் பொழுது அங்கே இவ்விதமாக, இயேசு இந்த முதலாம் அற்புதத்தை கலிலேயாவில் உள்ள கானா ஊரிலே செய்து தம்முடைய மகிமையை வெளிப்படுத்தினார். அவருடைய சீஷர்கள் அவரிடத்தில் விசுவாசம் வைத்தார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. பிரியமான, மாம்சத்தில் வந்த இயேசுவை அவர் ஒரு மனிதன்தான், அவரால் என்ன செய்ய முடியும் என்று நினைப்பவர்கள் உண்டு. இந்த இடத்துல கர்த்தர் தம்முடைய மகிமையை வெளிப்படுத்தி அவர் தேவன் என்பதை நமக்கு காண்பித்திருக்கிறார். அவர் எல்லாருடைய வாழ்க்கையிலும் அற்புதம் செய்ய முடியும். உன்னுடைய வாழ்க்கையை அவர் மாற்ற முடியும் என்பதை இந்த கானாவூர் கல்யாணத்திலிருந்து நாம் பார்க்க முடிகிறது. பிரியமானே, 3ஆம் நாளிலே கலிலேயாவில் கானா ஊரிலே ஒரு கல்யாணம் நடந்தது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இயேசுவின் தாயும் அங்கே இருந்தால், இயேசுவும் அவருடைய சீஷரும் அந்த கல்யாணத்துக்கு அழைக்கப்பட்டிருந்தார்கள். திராட்சரசம் குறைவுபட்ட போது இயேசுவின் தாய் அவரை நோக்கி, அவர்களுக்கு திராட்சரசம் இல்லை என்றாள். அதற்கு இயேசு, ஸ்திரீயே, எனக்கும் உனக்கும் என்ன? என் வேலை இன்னும் வரவில்லை என்றார். இப்பொழுது அவருடைய தாய் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, அவருடைய தாய் வேலைக்காரரை நோக்கி, அவர் உங்களுக்கு என்ன சொல்லுகிறாரோ அதன்படி செய்யுங்கள் என்றார். பிரியமானவர்களே, இந்த கானாவூர் கல்யாணத்தில் ஒரு மகா பெரிய அற்புதத்தை தேவனாகிய கர்த்தர் செய்தார். அதே அற்புதத்தை இன்றும் உன்னுடைய வாழ்க்கையில், உங்களுடைய வாழ்க்கையில் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து செய்ய வல்லமை உள்ள தேவனாய் அவர் இருக்கிறார். திராட்சரசம் குறைவுபட்டது. அந்த குறைவுபட்ட பொழுது மரியாள் வந்து சொல்கிறாங்க, இங்கே திராட்சரசம் குறைவுபட்டது என்று சொல்லி. இயேசு சொல்லுகிறார், என் வேலை இன்னும் வரவில்லை என்று சொல்லி. அப்பொழுது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பிதாவின் சித்தத்தை செய்கிறவராய் தான் இந்த பூமியிலே அவர் வந்தார், வாழ்ந்தார், செய்து முடித்தார் என்பதுதான் உண்மை. சில பேர் இப்படி சொல்வது உண்டு, அவர் மரியாள் சொல்லும் பொழுது செய்யலைனாலும் அப்புறம் செஞ்சார்லன்னு சொல்லி. இல்லை, இது முழுக்க 11ஆம் வசனம் சொல்லுது, தேவ மகிமையை வெளிப்படுத்தும்படியாக, அவர் மீது விசுவாசம் வைக்கும்படியாக, அவரை ஃபாலோ பண்ணும்படியாக, அவரை பின்தொடரும்படியாக கர்த்தர் செய்த மகா பெரிய அற்புதம் இது. ஆம் பிரியமானவர்களே, இப்பொழுது ரசம் காலி ஆயிடுச்சு, திராட்சை ரசம் காலி ஆயிடுச்சு. இப்போ இந்த இடத்துல இயேசு என்ன சொல்லுகிறார் அப்படின்னா, யூதர்கள் தங்களை சுத்திகரிக்கும் முறைமையின்படியே ஒவ்வொன்று 2-3 குடம் தண்ணீர் கொள்ளத்தக்க 6 கற்சாடிகள் அங்கே வைத்திருந்தது. அந்த 6 கற்சாடிகள் இருக்கு இல்லையா, அந்த ஒரு கற்சாடி பார்த்திங்க அப்படின்னா 30 கேலன்ஸ் தண்ணி பிடிக்கிறதாய் அது இருக்கும், அந்த விளிம்பு வரைக்கும் இருக்கும். அப்போ 6 கற்சாடி இருக்குது. அப்போ சுமார் 180 லிட்டர் தண்ணீர்கள் அதில் நிரப்பப்பட்டது.
இயேசு வேலைக்காரரை நோக்கி ஜாடிகளில் தண்ணீரை நிரப்புங்கள் என்றார். அவர்கள் அவைகளை நிறைய நிரப்பினார்கள். அவர்கள் நிரப்பினார்கள் அல்ல, அவர்கள் அவைகளை நிறைய நிரப்பினார்கள். கர்த்தர் நல்லவர். ஆமென். 10ஆம் வசனத்தை பார்க்கும் பொழுது அந்த மேற்பார்வையாளர் சொல்கிறாரு, எந்த மனுஷனும் முன்பு நல்ல திராட்சை ரசத்தை கொடுத்து ஜனங்கள் திருப்தி அடைந்த பின்பு ருசி குறைந்ததை கொடுப்பான், நீரோ நல்ல ரசத்தை இதுவரைக்கும் வைத்திருந்தீரே என்று சொல்லி. பிரியமான இந்த திருமணம், இந்த யூதர்கள் திருமணம் சுமார் 7 நாட்கள் நடக்கிறது. அதில் தான் 3ஆவது நாளில் தான் இந்த மகிமையான காரியத்தை இயேசு செய்கிறார். அதுதான் அந்த மேற்பாளர் சொல்கிறாரு, எல்லாரும் முதல்ல ருசி உள்ளதை கொடுத்துருவாங்க, வருவங்களுக்கு 2-3 நாள் இருந்து நல்லா வசதி படைத்திற்கு வருவாங்க, தங்குவாங்க, சந்தோஷமாக இருப்பாங்க. அதுக்கப்புறம் அவங்க கிளம்பிடுவாங்க. அந்த 7 நாட்கள் யார் இருக்கிறா அப்படின்னாக்கா நிறைய பேர் இருக்க மாட்டாங்க. அப்போ அந்த கடைசியாக இருக்கிற அந்த கொஞ்சம் பேருக்கு இப்போ இங்கே என்ன நடக்குது அப்படின்னா, அந்த ருசி குறைந்தது வச்சிருப்பாங்களாம். அதுதான் அவர் சொல்கிறாரு. என்ன அப்படின்னா, எல்லாரும் முன்னாடி நாட்களுக்கு எல்லாமே நல்லா கொடுத்துருவாங்க, ருசி குறைஞ்சதை அப்புறம் வச்சு கொடுப்பாங்க. ஆனால் இது வரைக்கும் நீங்கள் நல்ல ரசத்தை வைத்திருந்தீரே அப்படின்னு சொல்கிறார். பிரியமானவர்களே, இப்போ ரசம் காலியான பிற்பாடு அங்கே ஒரு குறைவு இருக்கிறது, ஒரு குறைவு வருகிறது. இப்போ இந்த குறைவை தேவன் நிறைவாக்குறார். எதை கொண்டு அப்படின்னா, தண்ணீரை கொண்டு. நிறம் இல்லாத, விலை இல்லாத, மனம் இல்லாத, இல்லாத ஒரு பதார்த்தத்தை இயேசு எப்படி மாற்றுறார் அப்படின்னா, சிவப்பு நிறமுள்ள, நல்ல சுவையுள்ள, நல்ல கமகமான மனமுள்ள, மிகவும் பெருமதியான, விலை மதிக்கத்தக்க திராட்சரசமாய் கர்த்தர் மாற்றுகிறார். அதே போல தான் பிரியமானவர்களே, மற்றவர்களுக்கு முன்பதாக நீங்கள் திறமை இல்லாதவர்களாக, ஒன்றும் இல்லாதவர்களாக, நீங்கள் இருக்கிறது வேஸ்ட்டு, உங்களால் என்ன செய்ய முடியும் அப்படின்னு மற்றவர்களுக்கு முன்பாக நீங்கள் கூனி குறுகி ஒரு வெட்கப்பட்ட நிலைமையில், ஒரு அவமானப்பட்ட நிலைமையில், என்னால் எதுவும் செய்ய முடியலையே அப்படின்ற ஒரு நிலைமையில் நீங்கள் இருப்பீங்க அப்படின்னா, தரம் இல்லாத ஒரு பதார்த்தத்தை தரமுள்ள பதார்த்தமாக மாற்றின ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உங்கள் வாழ்க்கையை மாற்ற வல்லவராக இருக்கிறார். God of quality, தரமுள்ள தேவன், தரமான காரியத்தை தரம் உள்ளவர்களாக உங்களை மாற்ற அவர் வல்லமை உள்ள தேவனாக இருக்கிறார். பிரியமானவர்களே, குறைவு இருந்தது, குறைவு இப்பொழுது போயிடுச்சு அப்படின்னு சொல்வதுக்கு இல்லை, ஒரு குறைவே இல்லாத ஒரு வாழ்க்கையை தேவன் கொடுக்க வல்லவராக இருக்கிறார். பிலிப்பியர் 4:19 பார்க்கும் பொழுது, அவருடைய குறைவுகளை நிறைவாக்குற தேவன், என் தேவன் தம்முடைய மகிமையுள்ள ஐஸ்வர்யத்தின்படி இதனுடைய குறைவுகளை நிறைவாக்குகிற தேவன். கர்த்தர் நல்லவர். அவர் நிச்சயமாகவே என் குறைவு சந்திக்கப்பட்டது இல்லை, குறைவு இல்லாத ஒரு வெற்றி உள்ள வாழ்க்கையை வாழ தேவன் உன்னை அழைத்திருக்கிறார். சாட்சி சொல்வது அல்ல, சாட்சியாகவே நீ வாழ்வதற்காக தான் கர்த்தர் உன்னை அழைத்திருக்கிறார். பரிசுத்தமாக இருக்கிறதுக்கு மாத்திரமல்ல, செழிப்பாக ஆசீர்வாதமாக உன்னை வாழ வைக்க ஆண்டவராக இயேசு கிறிஸ்து
உன்னை சந்தித்திருக்கிறார். அந்த அருணோதயம் உன்னை சந்தித்திருக்கிறது. கவலைப்படாத. கர்த்தர் நிச்சயமாகவே உன் வாழ்க்கையை மாற்றுவார். நிச்சயம் மாற்றுவார். எல்லோருக்கும் பயன்படும்படியாக, எல்லோருக்கும் மேலாக கர்த்தர் உன்னை உயர்த்துவார். 2வது காரியம் அங்கே பார்க்கும் பொழுது 11ஆம் வசனத்தில் அவர் தன்னுடைய மகிமையை வெளிப்படுத்துகிறார். உன் வாழ்க்கையில் தேவனுடைய மகிமை வெளிப்பட வேண்டும் என்றால் என்ன சொல்லணும் அப்படின்னா, 2ஆம் வசனம் சொல்லுது, இயேசுவும் அவருடைய சீஷரும் அந்த கல்யாணத்துக்கு அழைக்கப்பட்டிருந்தார்கள். இயேசு குரு, சீஷர்கள் அந்த குருவை பின்பற்றுகிறவர்கள், அந்த குருவை ஃபாலோ பண்ணுறவங்க, அந்த குரு என்ன சொல்கிறாரோ அதன்படி செய்கிறவங்க. இப்போ இந்த இடத்துல ஒரு காரியத்தை கவனிக்கணும். இப்போது இயேசு தன்னை பின்பற்றி வருகிற தன்னோடு கூட இருக்கிற சீஷர்களுக்கு அவங்கக்கிட்ட போயிட்டு என்ன செய்யலை, என்ன சொல்லலை, தண்ணீரை மொண்டு அந்த கச்சாடியில் ஊற்று அப்படின்னு சொல்லி என்ன சொல்லலை, சீஷர்களிடத்தில் சொல்லலை. யாருக்கிட்ட சொன்னார் அப்படின்னா, வேலைக்காரங்கிட்ட சொன்னார். அதாவது நன்றாய் புரிந்து கொள்ளுங்க. இப்போ எனக்கு ஒரு மகன் இருக்கான். இப்போ அந்த மகன்கிட்ட நீ போய் ஒரு பாத்திரத்தில் ஒரு பக்கெட்டில் தண்ணி பிடிச்சி அங்கே வெய் அப்படின்னு சொன்னாக்கா அவன் என்ன சொல்லுவான் தெரியுமா? மேலே டேங்க் இருக்குது, டேங்க்கில் ஃபுல்லாக தண்ணி இருக்குது, கீழே டேப் இருக்குது, அதை திறந்தால் தண்ணி வரும், எதுக்குப்பா தனியாக வந்து என்ன பண்ணணும், ஒரு பக்கெட்டை வச்சு தண்ணி பிடிக்கணும் அப்படின்னு கேள்வி கேட்பான். ஏன், எதுக்கு அப்படின்னு. அதே போல் தான் இந்த விஷயத்தை சீசர்கிட்ட சொல்லியிருந்தாக்கா, தண்ணீரை எடுத்து கச்சாடியில் ஊற்றி சொன்னாக்கா, அங்கே காலியாக இருக்கிறது திராட்சை ரசம், நீங்கள் தண்ணியை ஊற்ற சொல்கிறீங்க இப்படி கேட்டிருப்பாங்க. கர்த்தர் உடைய மகிமை வெளிப்பட கேள்வி கேட்கிறவ அல்ல, முற்றிலும் கீழ்ப்படுகிறவர்கள் அவசியம். அங்கே இருந்த அடிமைகள் அந்த வேலைக்காரனை நோக்கி கர்த்தர் சொல்கிறாரு, ஆண்டவராகிய இயேசு சொல்லுகிறாரு, தண்ணீரை நிரப்புங்கன்னு. அவங்க எந்த பேச்சும் பேசல பாருங்கள். அவர் சொன்னார், நிரப்புனாங்க. இன்றைக்கி அந்த பரிபூர்ண கீழ்ப்படிதல் நமக்கு அவசியம். கர்த்தருடைய வார்த்தை என்ன சொல்லுகிறது? பேதுரு சொல்கிறாரு, ராம் முழுதுமாக பிரயாசப்பட்டேன், எனக்கு ஒன்றும் அகப்படவில்லை. அப்போது அவனுடைய சொந்த பலத்தை கொண்டு, அவனுடைய சொந்த பலத்தை கொண்டு, அவனுடைய சொந்த அறிவை கொண்டு, அவனுடைய சொந்த புத்தியை கொண்டு, ஞானத்தை கொண்டு அவன் தன்னுடைய வலையை அவன் பல இடங்களில் வீசியிருக்கக்கூடும். ஒரு இடம்ல இந்த இடத்துல மீன் கிடைக்கல, இன்னொரு இடத்துல மீன் கிடைக்கல, இன்னொரு இடத்துல போயிருப்பார். எங்குமே கிடைக்கல. அதான் அவர் சொல்ல, ராம் முழுவதும் பிரயாசப்பட்டு ஒன்றும் அகப்படவில்லை, ஆயினும் உம்முடைய வார்த்தையின்படி நான் வலையை போடுறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுதான் முக்கியம். இங்கே அந்த வார்த்தையை அப்படியே உபயோக பண்ணாங்க. இயேசு சொன்ன வார்த்தை என்ன பண்ணாங்க, அப்படியே உபயோக பண்ணாங்க. இன்றைக்கி அப்படி 100க்கு 100 கீழ்ப்படுகிற ஒரு மனநிலைமை, அந்த இருதயம் நமக்கு வேண்டும். அப்படி இருக்குமானால் கர்த்தருடைய மகிமை உன்னிலே வெளிப்படும், நிச்சயம் வெளிப்படும். கர்த்தரின் பட்சத்தில் அற்புதங்களை செய்வார். பிரியமானவர்களே, இயேசு தரமில்லாத ஒன்றை தரமுள்ளதாய் மாற்ற அவரால் கூடுமானால், ஒன்றுமில்லாத நம்மை அனைத்தும் இருக்கும்படியாக கர்த்தர் மாற்றுவார். கவலைப்படாதீங்க. இயேசு உன் வாழ்வில் இருக்கிறார். அவரை விசுவாசி, கீழ்ப்படி, வார்த்தையின்படி வலையை போடு. கர்த்தர் உன் வாழ்க்கையை மாற்றுவார். உன் வாழ்க்கையில் அற்புதம் நடக்கும். இன்று, இப்பொழுது, இந்த நிமிஷம் நிச்சயமாகவே முடிவு உண்டு. உன் நம்பிக்கை வீண் போகாது. கர்த்தர் மேலே வைத்திருக்கிற நம்பிக்கை ஒரு நாளும் வீண் போகாது. காட் பிளஸ் யூ.